அனைவருக்கும் வணக்கம். இறைவன் பாய் சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி செய்யறதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான பாத்திரம் அல்லது வட்டா எடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாம். வட்டா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிங்க தேவையான அளவு. பிரியாணியில் பட்டை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நிறைய போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கண்ணாடி பதம் அந்த பதம் வரும்போது தான் மற்ற தேவையானதெல்லாம் போடணும். அது வரைக்கும் நம்ம தேவையே இருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வெந்தோடனே பச்சை மிளகா தேவையானது போட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அதை நமக்கு போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு போட்டால் தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு தேவை. உங்களுக்கு தேவையான அளவு போட்டு இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி, புதினா, கொஞ்சம் தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கின வெங்காயத்தில் இதை போட்டிக்கலாம். நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் உதவி இருக்கு. அதனால் நம்ம தம்பியை கொஞ்சம் வர வச்சு கிளறிக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, விதங்காமல் இருக்கக்கூடாது. ஓரளவு பதமான அளவு இந்த மாதிரி அளவில் வந்து வேக வச்சு இருக்குங்க. கிளறும் போது அடி பிடிக்காம அளவுக்கு பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு தான் போடும்போது லாஸ்ட்டாக உடையும் போது அடி பிடிக்காம. பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனியாத்தூள், வெறுமிளகாய் தூள் தேவையான அளவு எடுத்து நம்ம வதக்கின தக்காளியில் போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா அந்த சாந்தோட சேர்ந்து நல்லா வதக்கி பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு இது நல்லா வதங்கிட்டோன்னா இந்த மசாலாவில் சேர்ந்து இந்த சிக்கனை நல்லா வேக வச்சு இங்கே கையை வைக்காத. இப்போ நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அளவு அந்த பாத்திரம் எடுத்தோமோ அதே அளவு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து அதை நம்ம எடுத்துக்கலாம். உப்பு அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு மூடி சிறிது நேரம் விடுது. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். அரிசி நல்லா இந்தமாரி ஓரளவுக்கு பாதி வந்தோடனே நம்ம அந்த அரிசி நல்லா சுமப்படுத்திட்டு தம் போடுறதுக்கான ஸ்டேஜுக்கு தான். அதனால் மூடிட்டு அனலை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அனல் நம்ம வெளியே எடுத்துட்டோன்னே உள்ளே இருக்க இந்த நெருப்பு கட்டிலாம் எடுத்துகிட்டு
போட்டு கொஞ்சம் வெயிட் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த உள்ளே இருக்க ஏர் கொஞ்சம் உள்ளே நல்லா வேகும். அந்த அனலில் நல்லா உள்ளே இருக்க நெருப்பு எடுத்து மூடி மேலே போட்டு கொஞ்சம் நேரம் தம் போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா தம் அடிக்கும்போது லைட்டாக மேலே நெய் கொஞ்சம் பசு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி தம் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் மணமாகவும் சுவையாகவும் திடமாகவும் சூப்பராகவும் இருக்கும் பிரியாணி. பார்த்தீங்கன்னா தம் உடைச்சிருவோம். சாப்பாடு ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்துடுது. பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பிரியாணி அது ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது. அது டேஸ்ட்டு பார்த்து எப்படி சொல்கிறேன் பக்காங்க சூப்பராக இருக்குது. நீங்களும் தேவையான அளவு இந்த மெஷர்மெண்ட்டில் தேவையான அளவுலாம் போட்டுங்க. இவன் கறி சாப்பிட மாட்டான், இருந்தாலும் நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்னா இவன் மாலை போட்டுக்கிறான். சும்மா பக்கத்தில் நிற்கிறதுக்காக எடுத்துருக்கேன். கோச்சிக்க தம்பி. நீங்களும் இதேமாரி என் வீடியோ பார்த்து தேவையான அளவு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கும் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.